சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களாக தானியேல் புஸ்தகத்தில் தேவன் எப்படி தேவனுடைய ஜனங்களுக்காக நீதி செய்கிறார் என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி நியாயம் செய்கிறார். நேற்று பார்த்தோம், யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டு தேவனுடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களை தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு போய் அவன் வைத்தான் என்று பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபர்களை தன்னுடைய அரண்மனையிலே செய்விப்பதற்கு அவர்களுக்கு விசேஷித்த ஆகாரத்தை கொடுத்து அவர்களை தன்னுடைய அரண்மனையிலே சேவை செய்வதற்கு தகுதிப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 வருஷம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 3 வருஷம் முடிவிலே அவர்களை சோதித்த போது மற்ற வாலிபர்களை பார்க்கலாம் இவர்கள் 10 மடங்கு சமர்த்தராய் காணப்பட்டார்கள். காரணம், தேவனே நீதிபதியாக நியாயம் செய்கிறவராய் காணப்பட்டார். வேதத்திலே வாசித்து பார்க்கிற 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்தரே கலைந்தது என்று வாசித்து பார்க்கிறோம். இந்த ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் ஒரு நாள் இரவிலே அவருக்கு நித்திரை பண்ணக்கூடாதபடி அவருடைய ஆவி கலங்கிற்று. அவருக்கு பயம் உண்டாயிற்று. ஏனென்றால் ஒரு சொப்பனத்தை கண்டாங்க. அது சொப்பனத்தின் மூலமாக அவர் ஆவி கலங்கி அவருக்கு பயம் உண்டான பொழுது அவர் அடுத்த நாள் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் உள்ள ஜோசியர்களை கூப்பிடுகிறார், ஞானிகளை கூப்பிடுகிறார். எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய நிலைமையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் ராத்திரி நித்திரையா இருந்த பொழுது ஒரு சொப்பனத்தால் நான் பயந்து போனேன், ஆனால் அதை இப்பொழுது என்னால் சொல்ல முடியவில்லை. ஆகவே தேசத்தில் உள்ள ஜோசியர்கள், தேசத்தில் உள்ளதான ஞானிகள், கல்விமான்கள் எல்லாரையும் அழைத்து எனக்கு சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லணும், இல்லாவிட்டால் உங்களை கூண்டோடு நான் அழித்து போடுவேன் என்று அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். தேவனே நியாயாதிபதி சொல்லப்பட்டதான் நிலைமையிலே தேவன் மற்றவர்களை பார்க்கலாம் 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தாரே. அந்த ஞானத்தை பட்ட தானியேல் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர் சொன்னான், எனக்கு கொஞ்சம் சமயம் தாங்க, நாங்கள் எங்கள் தேவனிடத்தில் கேட்டு அதற்கு சொப்பனத்தையும் சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் தருகிறோம் என்று சொல்லி ராஜாவிடத்திலே அனுமதி கேட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். வேதம் அழகாக சொல்கிறது. 17ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருட்களை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்த போது வேதம் சொல்கிறது 19ஆம் வசனம், பின்பு ராக்காலத்திலே தரிசனத்தை தானியேலுக்கு மறைபொருட்கள் ஏற்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஏனென்றால் தானியேல் சொன்னது என்னவென்றால், தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதாகாலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் உமக்கே உரியது. அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளும் வெளிப்படுத்துகிறவர். இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவுடைய காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. தானியேல் இந்த சொப்பனத்தையும் அந்த விளக்கத்தை சொன்னபோது, ராஜாவே, நீங்க கண்ட சொப்பனம், ஒரு சிலையை கண்டீர்கள், அதனுடைய தலை பசும்பொன்னால் செய்யப்பட்டிருந்தது, அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளினால் செய்யப்பட்டிருந்தது, வயிறும் துடையும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது, கால் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது, பின்பு பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமா சேர்ந்து செய்யப்பட்டது. பின்பு ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையை மோதியது. அந்த மோதி மட்டுமல்ல, அந்த சிலை முற்றிலுமாக கீழே விழுந்து அது பதரை போல பறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த கல் பாறாங்கல் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு அது காரணமாக இருந்தது என்று சொல்லி கடைசியிலே, ராஜாவே, நீங்கள் தான் அந்த பொன்னான ஆட்சி செய்கிறவர்கள், ஆனால் உங்களுக்கு பின் வரக்கூடிய ஆட்சி இப்படி இருக்கும் என்று விளக்கி சொன்னபோது ராஜா அது தானியேலுக்கு முன்பதாக முகக்குப்புற விழுந்தான். தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை கொடுத்து அவனை பார்த்து சொன்னதான காரியம் என்னவென்றால், இந்த மறைபொருட்களை வெளிப்படுத்தினபடினால் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி ராஜா பிரகடனம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேவனுக்கு நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஞானமும் அறிவுமாக
அவரே நமக்கு மறைப்புகளை வெளிப்படுத்தி ஆண்டவருமா இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த தேவனை கேட்போமே. தானியேலுக்கும் மறைபொருட்களை வெளிப்படுத்தி ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்தி நம்மை பயன்படுத்துவார். இதை செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். May God bless you.